டாக்டர் அம்பிஜா, நேச்சுரோபதி அண்ட் யோகா கன்சல்டன்ட். ஸோ வினிகர் பற்றி தான் சொல்ல போகிறேன். வினிகரோட பேட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து குட் பற்றி பேசலாம். இப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பேட் என்ன அப்படின்னா, நம்ம ஓவர் கன்சியூம் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல பட்டா ஸ்கின் பர்ன் ஆகிறதுக்கும், நிறைய இன்டேக் பண்ணுறதுனாலையும் நம்ம ஸ்கின்ல வந்து சில பாயில்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டூத் ஆர் போன் வந்து டிகே ஆகிறதுக்கு இல்லை டென்சிட்டி குறையிறதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறதுக்கு வந்து நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பாடியில் இருக்க பொட்டாசியம் லெவலை வந்து இது குறைக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாமே போக இது வந்து சுகருக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன். பட் நீங்க நார்மல் உங்களோட சுகர் நார்மலா இருக்கப்ப வினிகர் இன்டேக் பண்ணா சுகரோட லெவல்ஸ் வந்து ரொம்பவுமே குறைச்சிடும். இது எல்லாமே போக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற மெடிகேஷன்ஸை வந்து இது இன்டர்ஃபியர் பண்ணும். நீங்க வந்து இன்சுலின், லாக்ஸேட்டிவ்ஸ், டயூரெட்டிக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து வினிகர் இன்டேக் பண்ணால் இந்த மெடிசன்ஸோட இன்டர்ஃபியர் பண்ணும், ப்ராப்பராக ஒர்க் பண்ண விடாது. ஸோ இதெல்லாம் பேட். நல்ல குட் திங்ஸ் என்ன அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வினிகர் இன்டேக் பண்ணதால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், மைக்ரோப்ஸ், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர், இந்த மாதிரி நிறைய விதமான நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது வினிகர் எடுக்கிறனால. பட் ஓவர் கன்சியூமிங் இஸ் ஆல்வேஸ் ராங். ஸோ ஒரு வினிகர் எடுங்க, பட் ஓவர் கன்சியூம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிடினஸ் இருக்கும்போது இந்த பித்த மயக்கம், பித்த வாந்திங்களாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாகவே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக வினிகர் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பித்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் வந்து கம்மியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.